எசேக்கியாவை போல எத்தனை பேர் நைட்டு தூங்கும் போது பொழுது விடுகிறதுக்கு முன்னாடி நான் இல்லாம போயிருவேன். காரணம் அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு போராட்டம், அவ்வளவு வியாதி, அவ்வளவு நெருக்கம். இனி ஒரு நாள் என் வாழ்க்கையில உண்டா தெரியாது. இப்படி இருந்த சூழ்நிலையில ஒவ்வொரு நாளும் நிர்மூலமாகாமல் கிருபை தந்து தேவன் நடத்த காரணம் புரிந்து கொள்ளுங்கள். சத்துருவை திருப்தி அடைய விடல. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்குமே எத்தனை வருடங்களாய் தொடர்ந்த பிரச்சனைக்கு 2026ல முற்றுப்புள்ளி வைக்க போறார் நம்புறவங்க மட்டும் நல்ல கரங்களை சட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். பல மாதங்களாய் பல வருடங்களாய் தொடருவேன் சொன்ன பிரச்சனைக்கு இந்த 2026ல விசுவாசிக்கிறவங்க பிரைஸ் பண்ணுங்க. ஆமென். ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தி ஹalleluya. 104வது சங்கீதம் அதனுடைய 28வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 104:28. நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். இந்த வருடம் கர்த்தர் தந்த இந்த நல்ல வாக்குத்தத்த வார்த்தைக்காக ஒரு விஷயம் கூட கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. கர்த்தருடைய கரம் யார் வாழ்க்கையில் காணப்படுகிறதோ அல்லது கர்த்தருடைய கரம் யாருக்கு அனுகூலமா இருக்கிறதோ அவங்க வாழ்க்கை தான் திருப்தியா இருக்கும். எல்லா பகுதியிலும் எல்லா நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. ஆண்டவருடைய கரம் இருக்குன்னு சொல்றதுல அல்ல, அந்த கரம் நமக்கு ஃபேவரா இருக்கா, நன்மையா இருக்கிறதா, அல்லது அதே கரம் நமக்கு எதிரா இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். கர்த்தருடைய கரம் 138:7 தாவீது இப்படி சொல்லுகிறார், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், நான் எப்படியும் காப்பாற்றப்படுவேன். ஏனென்றால் ஆமே கர்த்தர் என்ன செய்கிறாரா, உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். இங்க இந்த இடத்துல இதே வசனத்துல கர்த்தருடைய கை 2 விதமாய் செயல்படுகிறதை பார்க்க முடியும். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக கையை, கை ஒரு கூட்டத்துக்கு எப்படிதான் இருக்கு, அகைன்ஸ்டா இருக்கு, எதிரா இருக்கு. அதே வசனத்துல உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். ஆண்டவருடைய கரம் மட்டும் தேவ பிள்ளைக்கு எதிராக மாறிவிடவே கூடாது. ஆண்டவருடைய கரம் நமக்கு துணையா இருக்கும் போது பாருங்க, இஸ்ரவேலர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்த பிறகு அவங்க பாட்டு பாடுறாங்க. என்ன பாட்டு தெரியுமா? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவன் யான். பாடும்போது அவங்க பாடுற கூட்டத்துல எதை ரொம்ப அதிகமா பாடினாங்க தெரியுமா? அவருடைய கரத்தை. 15:6 பாருங்கள். கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது, மகத்துவம் சிறந்திருக்கிறது. அதன் அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த கை என்ன பண்ணாலும் பலவீனப்படாது. ஆமே, சிலர்லாம் பார்த்துருக்கீங்களா, ஒரு 2 கிலோ தம்பிள்ஸ் இப்படி எடுத்து இப்படி வச்சுட்டு இப்படி காட்டுவாங்க. எதுக்கு தெரியுமா? ஏதோ ஒரு பருவதம் முளைச்சிருக்கான், ஒன்றும் முளைக்காது. சிலர் இருக்காங்க, நாங்கள் ஸ்கூல்லாம் படிக்கும் போது, ஆமாம், எங்கள் இதில் ஒரு சூப்பு கடை உண்டு. சிலர் வருவாங்க பாருங்க, இப்படிதான் இருப்பான். ஜிம்முக்கு போயிட்டு வராங்களாம், வந்திருந்து 2 அப்படி சூப்பு குடிச்சதும், ஏன்னா அவங்களுக்கு அப்படி எல்லாம் வெளியே. இப்போ சிலருக்கு அப்படிதான், இந்த கை வச்சு நான் இன்னும் பண்ணுவேன். ஆனா நமக்கு என்ன ஒரு மேட்டர் அப்படின்னா, நம்முடைய கை கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிரும் தெரியுமா? பலவீனமாயிரும். கர்த்தாவே உம்முடைய வலது கரம் என்ன செய்தது? பகைஞனை நொறுக்கி விட்டது. ஏன் பகைஞனை நொறுக்கிச்சு தெரியுமா? அந்த பகைஞன் என்ன சொல்லுகிறான்? 9வது வசனத்தை பாருங்கள். தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தி
திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று இந்த பகைஞனை கர்த்தர் நொறுக்கினார். பகைஞனுடைய சத்துருவினுடைய டார்கெட் என்ன தெரியுமா? இவனை தொடரணும். பிரச்சனைகள் தொடருகிறது என்றாலே புரிந்து கொள்ளுங்க, உங்க விஷயத்துல அவனுக்கு இன்னும் என்ன இல்லை? கரெக்டா சொல். உங்க விஷயத்துல அவனுக்கு இன்னும் என்ன இல்லை? திருப்தி இல்லை. அந்த வசனத்தை பாருங்கள். என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும். எத்தனை பேர் இந்த பகல் நேரத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்த போறீங்க? என்ன பல பிரச்சனைகள் தொடருகிறது உண்மைதான். ஆனா என் விஷயத்துல சத்துருவை இதுவரை அவர் திருப்தி அடைய விடலன்னு சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி, என்ன 1000 பிரச்சனை தொடருது, பல போராட்டங்கள், நெருக்கங்கள், துன்பங்கள் இருக்கிறது. ஆனா இந்த பகல் நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் சொல்ல முடியும், சத்துருவை திருப்தி அடைய விடாத தேவனுக்கு. எசேக்கியாவை போல எத்தனை பேர் நைட்டு தூங்கும் போது பொழுது விடுகிறதுக்கு முன்னாடி நான் இல்லாம போயிருவேன். காரணம் அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு போராட்டம், அவ்வளவு வியாதி, அவ்வளவு நெருக்கம். இனி ஒரு நாள் என் வாழ்க்கையில உண்டா தெரியாது. இப்படி இருந்த சூழ்நிலையில ஒவ்வொரு நாளும் நிர்மூலமாகாமல் கிருபை தந்து தேவன் நடத்த காரணம் புரிந்து கொள்ளுங்கள். சத்துருவை திருப்தி அடைய விடல. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு பெரிய பாக்கியம். பிரச்சனையே இல்லைன்னு இல்ல, அந்த பிரச்சனைகளையும் பிரச்சனை ஏங்க தொடருது? ஏன்னா அவனுக்கு திருப்தி ஆகல. அதாவது நீங்க பெரிய ஐஸ்வர்யமான்களா இருந்து அவனுக்கு பிரச்சனை இல்லை, நீங்க இருக்கிறதே அவனுக்கு பிரச்சனை. பார்த்தாலே அவனுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது. எகிப்துல இஸ்ரவேலருக்கு எகிப்தியர் அடிமைகளா இருந்தாங்களா? எகிப்தியருக்கு இஸ்ரவேலர் அடிமையா இருந்தாங்களா? இஸ்ரவேலர் யாருக்கு அடிமையா இருந்தாங்க? ஆனா அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்க பெருகிறத பார்த்து இவங்களுக்கு என்ன வந்துச்சு? பொறாம வந்துச்சு, எரிச்சல் வந்துச்சு. அவங்க நிலைமை எப்படிப்பட்டதா இருக்கு? மாட்டுக்கு வைக்கோல் கூட இல்ல. அவங்க சொல்றாங்க, நாங்க இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் சாப்பிட்டோம்னு சொல்லல, உட்கார்ந்தோம். அப்படி பார்த்துட்டு போதும், அப்படி இறைச்சியை ஸ்மெல் பண்ணிட்டு கஞ்சி குடிக்கிறது, கஞ்சி குடிக்கிறது, அவ்வளவுதான். இதான் லைஃப். அங்க என்ன, அங்க என்ன, நீ ஊத்து கஞ்சி, அங்க என்ன. அது பக்கத்துல சிலர் பார்த்துருக்கீங்களா, ஹோட்டல் பக்கம் போகும்போது பசி எடுக்கும், அதுவரை பசிக்காது. நாங்க அண்டையில் உட்கார்ந்து இப்படிதான் என் தகப்பனாரோடு கூட எங்க அப்பா 19 வயசுல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால வெளியே வந்தாங்க. அதே போல அந்த சீசன்ல ஆண்டவர் நிமித்தம் வீட்டை விட்டு துரத்தப்பட்டாங்க, வெளியேற்றப்பட்ட அநேகர் உண்டு. அதுல அப்பாவுடைய ஃப்ரெண்டு ஒருத்தாங்க. அவங்க நல்ல குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவங்க. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அவங்கள வீட்டை விட்டு, வீட்டில் எதுவுமே கிடையாது, வீட்டை விரட்டிட்டாங்க. அப்போ போறாங்க. ஒரு நாள் காலையில அவங்களுக்கு நல்ல பசி. அப்போ ஒரு தெரு வழியா நடந்து போகும்போது அங்க ஒரு பேக்கரி இருக்கு. அந்த பேக்கரியில அப்பதான் அந்த ஃப்ரெஷ்ஷா பன்னை கொண்டு ட்ரேல கொண்டு அப்படி பேக்கரியில வைக்கிறாங்க. இந்த பன்னு ஃப்ரெஷ்ஷா கொண்டு வரும்போது ஒரு ஸ்மெல் வரும். அப்போ இப்படி வைக்கும்போது இவருக்கு அந்த ஸ்மெல் வந்தது. இவர் என்ன பண்றாருன்னா, இவர் அந்த கடைக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படி நிற்கிறார். நின்று அப்படின்னாரு பாருங்க. ஓனர் பார்த்துட்டாரு, பார்த்து திட்டுன்னு திட்டாரு. இவரால தாங்க முடியல. சாரி என்ன நீங்க இருந்து மோப்பம் பிடிச்சி வியாபாரத்தை கெடுக்கிறியா, நீ காலையிலே நிக்குது பாருன்னு சொல்லிட்டு. இவர் அப்படிப்பட்ட குடும்பத்துல உள்ளவர் கிடையாது. நல்ல குடும்பத்துல நல்ல ஆண்டவர் நிமித்தம் இன்னைக்கு எதுவுமே இல்லாம நிக்கிறார். ரொம்ப ஃபீல் பண்ணி இப்படி போயிட்டு இருக்கும் போது அப்படி நடந்து போயிட்டே இருக்கிறார். கொஞ்ச தூரம் போகல, தலையில பொத்துன்னு ஒண்ணு விழுந்தது. அப்படி தலையை பிடிக்கிறாரு, கையில மாட்டிட்டு. என்னன்னு பார்த்தா பன்னு. இவரை அந்த ஓனர் விரட்டினார் பாருங்க. விரட்டிட்டு இருக்கிற கேப்ல ஒரு காக்கா ஒரு பன்னை தூக்கி, காக்கா பன்னு கிட்ட வந்தது. இப்ப காக்கா விரட்டுறாரு. இந்த காக்கா பயந்து மேல போய் கீழே போட்டுச்சு. கீழே யார் மேல போட்டுச்சு தெரியுமா? ஆண்டவர் எலியாவை மட்டும் இல்ல, அவருடைய ஒவ்வொருவரையும். ஆமே, கர்த்தர் நல்லவருங்க. தலைமுறையெல்லாம் பெரிய ஆட்கள் ஆயிட்டாங்க. அவங்க தலைமுறையெல்லாம் ஆண்டவருக்காக
இந்த இழந்து வருவாங்க பாருங்க, அவங்க தலைமுறையெல்லாம் தான் இன்னைக்கு இருக்கிற இடத்துல டாப்பா இருக்கிறாங்க. கர்த்தர் ஒன்றையும் மறந்து விடுவதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை. அப்போ இங்கே வந்து இஸ்ரவேலர்கள் என்ன பாடுறாங்க அப்படின்னா, சத்ருவின் ஆசை எங்களில் திருப்தி ஆகல. இந்த இந்த நேரத்தில் நம்ம அதுதான் பார்க்கணும். எவ்வளவு பிரச்சனைங்க, எவ்வளவு தொடருவேன். உங்களை தொடர்றானால நீங்க வேற ரகம், நீங்க மீட்கப்பட்ட கூட்டம், நீங்க முத்திரை போடப்பட்டவர்கள், நீங்கள் பிரிச்செடுக்கப்பட்டவர்கள். ஆனால் சத்துரு தொடருவான், அவன் ஆசை திருப்தி ஆகாது. 400 வருஷம் தொடர்ந்தாங்க, 400+ இயர்ஸ் இவர்களை தொடர்ந்தான். ஆனால் ஒரு நாளை கர்த்தர் குறித்து சொன்னார், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்குமே. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த காலை வேளையில பல ஆண்டுகளாய் தொடர்ந்த பிரச்சனைக்கு 2026 முற்றுப்புள்ளி வைக்க போறார் நம்புறவங்க மட்டும் நல்ல கரங்களை சாட்டி எஸ் எஸ் தேவனை மகிமைப்படுத்துங்கள். பல மாதங்களாய் பல வருடங்களாய் தொடர்ந்து தொடருவேன் 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 சொன்ன பிரச்சனைக்கு இந்த 2026 விசுவாசிக்கிறவங்க பிரைஸ் பண்ணுங்க. விசுவாசிக்கிறவங்க தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. அப்ப இதுக்கெல்லாம் என்ன தேவை அப்படின்னா, ஆண்டவருடைய கரம். பாருங்க, சத்துருவை இல்லாம ஆக்கிட்டு அடுத்து என்ன செய்யறார் தெரியுமா? அந்த 13-17 வாசிக்க கேட்கலாம். நீர் மீட்டுக் கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தி. அப்போ ஒரு கரம் என்ன செய்யுது? ஒரு கூட்டத்தை நொறுக்குது. நொறுக்கிட்டு அப்படின்னு இருக்கு. ஒன்னில் பப்படம் போல ஆயிட்டு, சக்கரங்கள்லாம் கலந்துட்டு. ஓ, ஆண்டவருடைய கரம் வந்து ஒருத்தருக்கு அகைன்ஸ்ட் ஆயிட்டு வைக்கல, எங்க அடி உள்ளும் தெரியாது. இந்த கர்த்தருடைய கரம் நமக்கு துணையா இருந்தா எத்தனை அடி விழுந்தாலும் தூக்கிடுவார். கர்த்தருடைய கரம் எதிராயிட்டுன்னு வைங்களேன், எங்கேயாவது ஒரு அடி விழும் பாருங்க, எழும்ப முடியாது, எழும்ப முடியாது. ஒரு புரியறதுக்காக எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்த நிறைய இருக்கு, இந்த சுகர் இருக்கும் பாத்தீங்களா? சுகர் சிலருக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டுனா ரொம்ப தெரியாது, ஆனா ஏதாவது ஒரு புண்ணு வரும் பாருங்க. அந்த புண்ணு வந்துட்டுன்னா அது சீக்கிரம் என்ன செய்யாது தெரியுமா? ஆறாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இது போலதான் ஆண்டவருடைய கரம் வந்து ஒருத்தங்களுக்கு எதிராயிட்டுன்னு வைங்களேன், தெரியாது. பார்வோன் புறப்பட்டு வந்தான்ல, குதிரையில ஏறும் போதே சக்கரத்தை கலத்த வேண்டியது தானே? இல்ல, அப்பெல்லாம் தெரியாது. அப்பெல்லாம் நல்லாதான் இஸ்ரவேலர்கள் எப்படி வந்தாங்களோ. இன்னும் பார்வோன் இஸ்ரவேலரை பார்த்து பயப்படல. இஸ்ரவேல் மீட்கப்பட்ட பிறகும் இவங்க அவங்கள பார்த்து என்னதான் செய்யறாங்க? சிலர் பார்த்துருக்கீங்களா? ஸ்கூல்ல வாத்தியாரை பார்த்து பயப்படுவாங்க. ஸ்கூல் படிச்சு முடிச்சு காலேஜ் முடிச்சு பிள்ளைங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அந்த வாத்தியாரை பார்த்தா ஐயோ வாராரு. சில பயம் வந்து நம்ம கூடவே என்ன செய்யும்? வந்துட்டே இருக்கும். சில பிரச்சனை கூடவே என்ன செய்யும்? வந்துட்டே இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாம் இருக்கு. ஆனா ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒரு அடி விழ ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் எழும்ப முடியல. இத்தனை பிரச்சனையிலும் நீங்க நிக்கிறீங்கன்னா எவ்வளவு தேங்க் பண்ணணும். ஆமே, இத புரியணும். ஏதோ நாம நிக்கிறோம், இல்ல இல்ல இல்ல. ஆண்டவர் மீட்டு கொண்டு, அந்த கை மீட்கிறது, அந்த கை நடத்துகிறது. 17வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் அவர்களை கொண்டு போய், அவர் தான் கொண்டு போறார். நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிறதற்கு நியமித்த ஸ்தானமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்தில், உம்முடைய அவர் ஏற்கனவே சிலதை நியமித்து வைத்திருக்கிறார். உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவருடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர்களை நாட்டுவேர். ஆமென் சொல்லுங்க. மீட்டெடுத்தவர் நடத்துகிறார், நடத்துகிறவர் நாட்டுவார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் என்னை ஸ்திரப்படுத்த போகிறார். இனி நான் அலைந்து திரிய விட மாட்டார். இனி நான் சிறுமைப்பட்டு போக விட மாட்டார். கர்த்தர் என்னை நாட்டுவார். இதுதான் அவருடைய கை செய்யும். அப்ப இந்த கை நமக்கு கடைசி வரை ஃபேவரா இருக்கணும். அநேகருக்கு மீட்கிறதுல ஃபேவரா இருந்துச்சு, நடத்துறதுல விட்டுட்டு. அநேகருக்கு நடத்துறதுல ஓகேவா இருந்துச்சு, நாட்டுறதுல விட்டுட்டு. அதனாலதான் எப்பவுமே அவருடைய சப்போர்ட்
அதாவது வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போல. அப்படி என்ன அழகான சங்கீதம்ல, 123 நினைக்கிறேன். அப்படி அதே போல நாங்களும் அப்படி பார்த்துட்டு இருக்கிறோம்ப்பா. உங்க கரம் என்னோடு இருந்து. ஆண்டவருடைய கரம் அப்ப நமக்கு எதிராக மாறிடக்கூடாது. கர்த்தருடைய கரம் யாருக்கு விரோதமாய் இருக்கும்? கர்த்தருடைய கரம் யாருக்கு அகைன்ஸ்டா விரோதமாய் இருக்கும்? ஒன்று, தவறான பாதையில் தங்கி இருக்கிறவர்கள். தவறான பாதை. இந்த நகோமி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. ரூத்தின் புஸ்தகம் 1:13 வாசியுங்கள். அவர்கள் பெரியவர்களாக மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ அது கூடாது. என் மக்களே, என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதினால், எனக்கு விரோதமாய் இருக்கிறதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது. இங்க நகோமி ஒரு 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 கசப்பான உண்மையை சொல்றாங்க. சில உண்மை எப்படிதான் இருக்கும் தெரியுமா? சத்தமா சொல்லுங்க. கசப்பா தான் இருக்கும். கசப்பான உண்மை என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவருடைய கை எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ஏன் விரோதமாச்சு? ஏன் விரோதமாச்சு? ஒரு பிரச்சனை வந்ததும் ட்ராக் மாறி போறாங்க. ட்ராக் யாருமே மாற மாட்டாங்களா? ட்ராக் மாறாத ஒருத்தரும் கிடையாது, என்னை உட்படுத்தி. ஆனா அந்த ட்ராக்ல மாறி போயிட்டு அதுல தங்குறோம் தெரியுமா? இதான் பிரச்சனை. இந்த நகோமி குடும்பம் பெத்லகேம்ல இருந்து, நகோமி ஹஸ்பண்ட் பேர் என்ன? எலிமலேக். அந்த எலிமலேக்கும் குடும்பமும் பெத்லகேம்ல இருந்து எங்க போறாங்க? போனதும் அவங்களுக்கு அடி விழுந்துச்சா? இல்ல, போனதும் கல்யாணம் நடக்கு, காரியெல்லாம் நடக்குது. 10 வருஷம் அங்க இருக்கிறாங்க, ஒரு பிரச்சனை கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னதை மறுபடியும் சொல்றேன். இந்த ஒரு அடி விழ ஆரம்பிக்கும் தெரியுமா, அதுக்கப்புறம் எழும்பிட முடியாது. இதான் கர்த்தருடைய கை எதிராயிட்டுன்னா இதான் பிரச்சனை. கர்த்தருடைய கை ஒருத்தனுக்கு ஃபேவரா இருந்துன்னு வைங்களேன், வெறுமையாக்குகிறவர்கள் வெறுமையாக்கி போட்டாலும் கர்த்தர் அந்த மகிமையை திரும்பி வர பண்ணுவார். கர்த்தருடைய கை எதிராக இருந்துட்டுனா எல்லாமே அது பாட்டுல நடந்துட்டு தான் இருக்கும். எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கும். அது நடக்கலையா, இது நடக்கலையா, கல்யாணம் நடக்கலையா, இது நடக்கலையா, வேலை கிடைக்கல, எல்லாம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். அப்ப நீங்க எப்படி ட்ராக் மாறிட்டுன்னு சொல்றீங்க? எங்க பிரச்சனை ஆரம்பிக்கணும், எங்கேயாவது ஒரு இடத்துல அடி விழும் பாருங்க, அதுக்கப்புறம் எழும்ப முடியாது. இந்த நகோமி குடும்பத்துக்கு அதுக்கப்புறம் எழும்ப முடியல. அடி மேல அடி அடிச்சு ஒரே நாள்ல நடக்கல. ஸ்டார்டிங் நல்லதா இருக்கும், எங்கேயாவது அடி விழும் பாருங்க. ஆமா, அதுக்கப்புறம் எழும்ப முடியல. திரும்ப அவங்க பெத்லகேமுக்கு வரும்போது சொல்றாங்க, கர்த்தருடைய கை விரோதமா இருந்துச்சு. நாம் தெரிந்தெடுக்கிற பாதை நமக்கு சரின்னு தோணலாம், ஆனால் உண்மையில் அது சரியான பாதையா? அதனாலதான் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்து நிற்க, பாரமான யாவையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த பாதையிலே பொறுமையோட வரப்பாக்கணும். இல்ல, இவங்க போனாங்க, தங்கிட்டாங்க, அங்கேயே பெண் கொள்றாங்க. அதன் அர்த்தம் என்ன? இனி போண்டா, எங்க போக வேண்டாம், பெத்லகேம் போக வேண்டாம். அந்த ட்ராக்கே மறந்துட்டாங்க, அழைப்ப மறந்துட்டாங்க, ஆரம்பத்தை மறந்துட்டாங்க, தேவனை மறந்துட்டாங்க. ட்ராக் மாறக்கூடாது. வேதத்தில் புரியும்படி ஒரு சம்பவம் சொல்லுகிறேன். என்னாகமம் 22வது அதிகாரத்துல பிலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி உண்டு. இந்த பிலேயாமை குறித்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறேன். இந்த பிலேயாம் யார் அப்படின்னா, எடுத்தோடனே ஆளு மோசம்லாம் சொல்லக்கூடாது. பிலேயாமுக்கு இருந்த சுபாவங்களை நேற்று இருந்து அதான் மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும்போது சில காரியங்கள்ல ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாலாக் என்கிற மோவாபிய ராஜா பார்க்கும்போது இஸ்ரவேலர்கள்லாம் திரளா இருக்கிறாங்க. இவங்களை அடிக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழி? இந்த பிலேயாமை வச்சு சபிக்கணும். அப்ப அவன் நினைக்கிற, இந்த பிலேயாம் யாரை பிளஸ் பண்றானோ அவன் நல்லா இருக்கிறான், பிலேயாம் யாரை சபிக்கிறானோ அவன் நல்லா இல்லை. அப்ப இந்த பிலேயாம் இஸ்ரவேலரை சபிச்சிட்டான்னா நம்ம அதுக்கப்புறம் போய் அவங்கள ஈஸியா அட்டாக் பண்ணலாம் அப்படி சொல்லி இந்த பாலாக் என்ன பண்றான் அப்படின்னா, கொஞ்சம் பொருட்களை
அதாவது குறி சொல்றதுக்கான கூலிய நம்ம ஊர் வழக்கப்பட்டு நம்ம ஊர் லாங்குவேஜில் சொல்லணும்னா, ஆமாம் நீங்க எனக்கு ஏதாவது தீர்க்கதரிசனம் சொல்லுங்க, நான் உங்களுக்கு காணிக்க தரேன். ஒரு நல்ல வெகுமதியை கொடுத்து விட்டுட்டான். அப்போ பிலேயாம் சொல்றான், இங்க வாங்க சொல்லி சொல்றான், நான் கர்த்தரிடத்துல விசாரிக்கணும் அப்படிங்கிறான். இந்த பிலேயாம் யார் அப்படின்னா, பணத்தை பார்த்ததும் வார்த்தையை மாத்தி பேசுறவன் கிடையாது, கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறவன். ரெண்டாவது சொல்றான், கர்த்தர் சொல்லுகிறபடியே சொல்லுவேன் அப்படின்ட்டான். அவன் மாத்தி பேச மாட்டான், என்ன சொல்றாரோ சொல்றான். அடுத்து ஒரு முக்கியமான காரியம், நீங்க தங்கி இருங்க, நாளைக்கு உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன் அப்படிங்கிறான். அப்ப அவனுக்கு அவ்வளவு கான்பிடென்ட் இருக்கு, இன்னைக்கு நைட்டு கர்த்தர் என் கூட, அவ்வளவு நிச்சயம் இருக்கு. நீங்க நம்ம ஒரு 21 நாள் ஃபாஸ்டிங் போடுவோம், ஆண்டவர் பேசுறாரா இல்லையா பாப்பா, இல்ல 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 இல்ல, நீங்க இந்த ராத்திரி தங்கிருங்க, காலை எழும்போது உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். மறந்துட்டேன், என்ன கான்பிடென்ட்ங்க. நீங்க இந்த ராத்திரிக்கு இங்க தங்கிருங்க. எட்டாவது வசனம், அவன் அவர்களை நோக்கி, ராத்திரிக்கு இங்கே தங்கியிருங்கள், கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றான். எப்ப சொல்லுவாருன்னு தெரியாது. அப்ப என்ன சொல்லிருக்கணும், என்னைக்கு உத்தரவு கொடுக்கிறாரு அது வரைக்கும் தங்கிருங்க. இல்ல 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 இல்ல, ராத்திரிக்கு, இந்த ஒரு நைட், காலைல நீ எழும்போது உனக்கு ஆன்சர் இருக்கும்பா. இதான் பிள்ளையா, என்ன கான்பிடன்ட். அப்ப எவ்வளவு ஆண்டவரோட தொடர்புல இருக்கிறோம் பாருங்க. அதே போல அடுத்த வசனத்தை பாருங்க, தேவன் பிலேயாமிடத்தில் வந்து, ஆண்டவர் பிலேயாம் கிட்ட வரார், வந்து கேட்கிறார், உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார் என்றார். இப்போ ஒரு அப்படியே பாஸ் பண்ணுங்க, ஒரு கேள்வி. நான் 3 பாயிண்ட் சொன்னேன், அடுத்து 2 சொல்லி விட்டுறேன். ஆனா எப்படி போகுதோ போயிட்டு இருக்கு, 1 கிளாக் அப்பப்ப பாக்குறேன். சீக்கிர கவனிங்க. ராத்திரி தேவனிடத்தில், தேவன் பிலேயாம்கிட்ட வந்து கேட்கிறார், உங்ககிட்ட இருக்கிற இந்த மனுஷர் யார்? இப்போ உங்கள்கிட்ட கேட்கிறேன், அது யாருன்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்ப ஏன் கேட்டார்? அழகா அடிச்சிங்க பாருங்க. நாம என்ன சொல்றோம்னு அவர் கேட்கிறார். ஆதாம் எங்க இருக்கிறான்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆதாமே நீ எங்க இருக்கன்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்றான்னு அவர் கேட்கிறார். அவன் அதுக்கு சொல்ற ஆன்சர் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அப்ப அவன் என்ன தெரியுமா சொல்றான்? நான் நிர்வாணியா இருக்கிறதுனால. ஆண்டவர் கேட்க, உன்னை நிர்வாணின்னு சொன்னது யாரு? இந்த எலும்புகள் உயிர் அடையுமா அடையாதா? அடையும். பாத்தீங்களா, நம்ம அடையும் அடையும் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா வார்த்தை உடையவன் என்ன தெரியுமா சொன்னா, உமக்கு தெரியும். நம்ம என்ன சொல்றோம் அப்படிங்கிற, அவர் ஆன்சரிங் காட் மட்டும் கிடையாது, அவர் கொஸ்டினிங் காட். ஆமென். ஆனா அந்த கொஸ்டின் கேட்கறதெல்லாம் நீங்க கவனிச்சீங்கன்னா, அவர் யார்கிட்ட ரொம்ப அடுத்து இடைப்பட போற அவங்க. இப்ப பாருங்க, நம்ம இப்ப வெளியூர்ல பிள்ளைங்களை ஓட்டுருப்போம். இல்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வெளியூர்ல போறோம், வேலைக்கு போறோம், அல்லது படிக்கிற பிள்ளைங்க படிக்க போறோம். அப்ப நமக்கு ஒரு ரிலேட்டிவ் வீட்டுல நம்ம தங்கி இருக்கிறோம்னு வைங்களேன். டெய்லி காலைல போவோம், வேலையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வரோம். அப்படி நம்ம வரும்போது வீட்டுல கெஸ்ட் இருக்காங்க, அவங்க கெஸ்ட் இருக்கிறாங்க. அப்ப வரும்போது நம்ம இவங்களை பார்த்து முதல்ல என்ன கேட்போம்? இது யாரு அப்படின்னு. ஆண்டவர் கேட்கிறார் பிள்ளையாம்ட்ட, நானும் நீயும் இருக்கிற இடத்துல இவங்க யாரு? பிள்ளையாமே, இது ஏன் டைம் இல்ல? நானும் நீயும் இருக்கிற இடத்துல அவங்க யாரு? இந்த பிள்ளையாமுக்கு அடுத்த குவாலிட்டி பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்களோ அது அப்படியே அவன்கிட்ட ஆண்டவர்கிட்ட சொல்றான். மழுப்பல்ல, மாத்தி பேசல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, 12வது வசனம், அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். அவர்கள், நல்ல கவனமா கேளுங்க, இரத்தத்தால் மீட்கப்பட்ட கூட்டத்தை யார் நினைச்சாலும் சபிக்க முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவங்க மேல இருக்கிறது வரைக்கும். அதே நேரத்தில் சாபத்தீடானது நமக்குள்ள. ஆமென். ஆண்டவர் யார் நினைச்சாலும் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கண்ணை குத்திட்டு இருக்க கூடாது. பிழையாம் இவ்வளவு தொடர்புல இருக்கிறவன் சபிக்கிறதுக்கு விட்டா சபிப்பான், ஆனா ஆண்டவர் விடல. ஆமே. சிலர்லாம் மிரட்டுவாங்க பாருங்க, நான் மட்டும் ஜோம் பண்ணன உடனே நாளைக்கு. சிலர் ஆண்டவருக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ,
சில ஊழியருக்கும் சில விசுவாசிகளுக்கும் நடுங்கிட்டு தான் இருப்பாங்க. பாஸ்டர் அவங்க வந்து இப்படி ஜோம் பண்ணி அப்படி முறைச்சிட்டு போறாங்க பாரு, நான் 24 மணி நேரம் முழங்கால நிக்க பாரு, இப்படி சொல்லிட்டு போறாங்க, நிக்கவே முடியாது. அல்லேலூயா. நம்ம கிட்ட சாபத்தீடானது இருந்தா ஒரு புறஜாதியான் வந்து சபிச்சாலும் தங்கும். ஒரே ஒரு ஆமீன் கஷ்டப்பட்டு வந்து, அதுவும் தெரிஞ்சு சொன்னாங்களா தூக்கத்துல சொன்னாங்களா தெரியல, அந்த வேர்டை சொல்றேன். நம்ம கிட்ட சாபத்து ஆகான்னு ஒருத்தன் சாபத்தீடானது எடுத்து வச்சேன் பாருங்க. ஆயி பட்டணம் சின்ன பட்டணம் வந்து அடிச்சிட்டாங்களா இல்லையா? சரி, நம்ம எவ்வளவு மேன்மையா வச்சிருக்கிறார். அப்போ ஆண்டவர் அருவருக்கிற ஒண்ணுமே. அதனாலதான் ஒவ்வொரு பட்டணத்துல சத்துருக்களை ஆண்டவர் துரத்திட்டு இவங்களை கொண்டு நாட்டுறாருல. நாட்டும் போது என்ன தெரியுமா சொல்லுவார்? அவங்க செஞ்சதை நீங்க செய்யாதீங்க. ஏன் அவங்க துரத்தப்பட்டாங்கன்னா, அவங்க துரத்தப்பட்டது காரணம் அந்த தேசம் அவர்களை என்ன செய்து போட்டது? கக்கி போட்டது. சரி, நம்ம சில ஃபுட்டு நமக்கு ஒத்துக்காம வரும்போது என்ன ஆயிரும் தெரியுமா? வாமிட் பண்ணுவோம். சில இடத்துல நம்ம செட் ஆகலைன்னா அவங்க நம்மளை என்னதான் பண்ணுவாங்க? சில இடம் அதேதான், நம்ம விரும்பி சாப்பிடுற ஃபுட்டு தான், அது நமக்கு வயிற்றுல தங்கல, அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? நம்ம வாமிட் பண்ண போறோம். நம்ம எப்படி இருப்போம் தெரியுமா? சிலருக்கு வந்து தாங்க முடியாம எப்படியெல்லாம் வாமிட் எடுப்பாங்க தெரியுமா? ஆமே, விட்டா போரே போடுவாங்க. ஏன்னா தங்கல. அப்போ ஆண்டவர் என்ன வான் பண்றாரு தெரியுமா? இப்படி அது ஒன்ன கக்கீரக்கூடாது, இது டச் பண்ணனால சொல்றேன். இப்ப இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா தனித்து வாசம் பண்றாங்க, ஜாதிகளோட கலவல்ல, உலகம் வேண்டான்னு ஒதுங்கி இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களை எத்தனை பிழையம் வந்தாலும் சபிக்க கர்த்தர் விடமாட்டா. சத்தமா ஆவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி சொல்றார். சொன்ன பிழையாம் காலமே எழுந்து சொல்றான். பாலாக்கின் பிரபுக்களை பார்த்து சொல்றீங்க பாருங்க, அதெல்லாம் முடியாது, ஆண்டவர் நோன்னு சொல்றார், கிளம்புங்க அப்படின்றார். இவங்க கிளம்பி போறாங்க. இப்போ பாலாகு இன்னும் அதிகமான பிரபுக்களை அனுப்புறான். அதுவும் பாருங்க 15வது வசனம், அவர்களிலும் கனவான்களான அதிக பிரபுக்களை அனுப்பினான். பிள்ளையாம் இடத்துல வந்து சொல்ற, நீங்க வரதுக்கெல்லாம் தடை பண்ண வேண்டாம், உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீர் சொல்வதையெல்லாம் செய்வேன், நீங்க எப்படியாவது வாங்கன்னு சொல்லும் போது இப்போ பிள்ளையாம் சொல்றாங்க பாருங்க, வீடு நிறைய எனக்கு பொண்ணு தந்தாலும் கர்த்தருடைய கட்டளையை மீறக்கூடாது. இங்க ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சா நம்ம பிள்ளையாமுக்கு சல்யூட் அடிக்கலாம். இப்படி சொல்லிட்டு அடுத்து, எதுக்கும் இந்த ராத்திரி தங்கி இருங்க, நான் போய் கேட்டுட்டு வரேன். அதன் அர்த்தம் என்ன? அந்த ஆஃபர் பிடிச்சிருக்கு. ஆண்டவர் நோன்னு சொன்ன பயோடேட்டா மேல கொஞ்சம் சில ஆஃபர் வந்து கூடும், சில வாசல் ஆண்டவர் அடைப்பார். இங்க வேண்டாப்பா, இந்த வேலை உனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு இருக்கும்போது ஆஃபர் கூடும். இங்க பாரு, உனக்கு வாரத்துக்கு 7 நாள் லீவு. அப்படியா? நான் எதுவும் கேட்டுருவாரு. ஆஃபர் கூடும்போது இங்க பாருங்க, எனக்கு நல்லா தானே இருக்கு, வெயிட் பண்ண, நான் கேட்டுட்டு வரேன். இப்ப போறார் பிள்ளையா. என்ன பிள்ளையாமே, சரி போ அப்படின்னாரு. இவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, அவரே போன்னு சொல்றாரு. 21வது வசனம், பிள்ளையாம் காலமே எழுந்து தன் கழுதை மேல் சேணம் கட்டி மோவாபின் பிரபுக்களோட கூட போனான் இருக்கு. அடுத்த வசனத்தை பாருங்க, 22, அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டு, தேவனுக்கு கோபம் உண்டாயிற்று. இப்ப நம்மளே கேட்கலாம்ல, என்ன ஆண்டவரே? என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, அதாவது நம்ம கிட்ட அவர் க்ளோஸ் ஆகிறார் தெரியுமா, அதை நமக்கு ஆனர் பண்ணணும், கனப்படுத்தணும். அடுத்து ஒரு இவன் பண்ண செயலுக்கு ஆண்டவர் ஒரு வேர்டு சொல்லுவாரு. ஆமே, நேத்து ஒண்ணு சொல்லி இன்னைக்கு மாத்தி பேசுகிறவர் கிடையாது ஆண்டவர். அவர் பொய் சொல்ல அடுத்த வார்த்தை ஒரு இருக்கிற மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல.
அவரோ வென்றால் ஒரே மனதா இருக்கிறார். தமக்கு சித்தமானதை எல்லாம் நோ நான் நோ தான். நம்ம அந்த நோவை எஸ்ஸா மாத்துறதுக்கு திரும்ப வந்து நிக்கிறோம். ஆனா இப்போ எஸ் சொல்லிட்டு விட்டுட்டாரு. ஆண்டவரே ஆண்டவரே, நீங்க மனப்பூர்வமா சொல்லாத எஸ் எனக்கு வேண்டாம். நீங்க அதாவது கொஞ்சம் நம்ம ஏதாவது பண்ணி ஆண்டவர்கிட்ட எஸ் வாங்கிடலாங்க. ஆனா அந்த எஸ் வாங்குற அதே டைம்ல அவர் கையை எடுத்துருவாரு, அகைன்ஸ்ட் ஆயிடுவாரு. அப்ப இவன் என்ன பண்ணிருக்கணும்? பிழையாம் நேத்து நோன்னு இன்னைக்கு எஸ்னாரே, எதுக்கும் வெயிட் பண்ணும். என்னாண்டவர் ஓகே தானே, முழு சம்மதம் தானே. ஏங்க இந்த இடத்துல ரிலேஷன்ஷிப் இங்கோட முடிஞ்சது. சில மேன்மைக்காக, சில அற்ப ஆதாயத்துக்காக ஒரு தெய்வீக உறவு உனக்கு கட்டாகணுமா? அவன் போகிறதுனால இப்ப ஆண்டவர் எஸ் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க, இவன் போறானா இல்லையான்னு. அப்போ பிழையாம இவ்வளவு நான் டெய்லி நைட் உங்ககிட்ட வந்து பேசுறேன், உனக்கு நான் சொன்ன நோவை அக்செப்ட் பண்ண முடியல. இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு எஸ் வேணுமா கிஸ் வேணுமா? ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்டார். ஆமென். என்கிட்ட அப்படி இந்த வேர்டை படிக்கும் போது நான் அப்படிதான் படிப்பேன். உனக்கு எஸ் வேணுமா என் கிஸ் வேணுமா? அவ்வளவுதான். எஸ். சி, நாகமான் வந்தான். நாகமான் சீரிய படை தளபதி. நாகமான் வரான். நாகமான் வந்து நிக்கிறான், விக்கிரகத்தை வழிபடுகிறவன். எலிசா கிட்ட வரான், சுகம் கிடைக்குது. சுகம் கிடைச்சது வந்துட்டான். இனி உம்முடைய தேவனை தான் நான் ஆராதிப்பேன், ஆனா எனக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் வேணும். என்ன என்ன? என் ராஜா போய் விக்கிரகத்துல வழிபடுவார், அவங்க கோயிலுக்கெல்லாம் போவார். அப்போ என் ப்ரொஃபஷன் அப்படிப்பட்ட ப்ரொஃபஷன், நானும் போய் என்னதான் செய்தாகணும்? போய் வழிபட்டு தான் ஆகணும். அதுக்கு பெர்மிஷன் வேணும். எலிசா சொன்னா போ அப்படின்ட்டாரு. போன்னு சொல்லிட்டு இன்னொரு காரியத்தை செய்வார் தெரியுமா? அவன் கொண்டு வந்த ஒரு காணிக்கை தொட மாட்டார். அந்த நாகமான் கொண்டு வந்தான் தெரியுமா? ஒன்னையும் தொட மாட்டார். உறவு இல்லாம உடமையில கை வைக்க மாட்டார். ஒரு சுகத்தோட முடிஞ்சிட்டு அவர் சொல்ற, இதை வாங்கிக்கோங்க, இதை வாங்கிக்கோங்க, இதை வாங்க. வேண்டாம் வேணாம், கொண்டு 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 கொண்டு. உன் உறவு இதோட ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிட்டு கிளம்பு. கிளம்பிட்டான். போகும்போது எலிசா கூட இருக்கிற ஒருத்தன் அதுக்கு பின்னாடி ஓடுறான். யாரு தெரியுமா? கேயாசி. எலிசா பார்க்கறான், இவரு காணிக்கை வாங்க மாட்டேங்கிறார், நம்ம சைடோட போய் பக்கெட்டை கொடுத்து வாங்கிடலான்னு போகும்போது போறான். அது அவர் சொன்னாரு, அவர் அப்படி டைரக்டெல்லாம் வாங்க மாட்டாரு, ஆபீஸ்ல கொடுக்க சொன்னாரு, இப்படி வாங்க சொன்னாரு. வாங்கியாச்சு. வாங்கிட்டு வரும்போது எலிசா கேட்கிற, எங்க போன எங்க போன? அது நான் இங்கதான் இருந்தேன். ஹே, நீ நாகமான்ட்டு போகும்போது என் மனம் உன்னோட கூட செல்லவில்லையா? நாகமான் தளபதி, அவன் கூட எலிசாவின் மனம் போகாது. நம்ம பைபிள் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா அவருடைய ஆவி கூட போகாது. ஆனா நீ என் கூட இருக்கிறவன். நீ தண்ணீரை கடக்கும் போது என் ஆவி உன் கூட தான் இருக்கும். நீ அக்கனியில் நடக்கும் போது என் ஆவி உன் கூட தான் இருக்கும். உனக்கு இதை விட அது தேவையா? அவன்கிட்ட விலக்குன குஷ்டம் உண்டை பிடிக்க கிளம்பு அப்படின்ட்டாரு. ஒரு ஆதாயம் பெரிய உறவை இழக்க வைக்குது. எவ்வளவு மேன்மையா ஆண்டவர் வச்சிருக்கிறார். நேத்து நோன் இன்னைக்கு எஸ் சொல்றாரா, அதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். சங்கீதம் 81 இருக்கு, நீங்க போய் வீட்டுல போய் படிச்சுக்கோங்க. 11:12, என் ஜனமும் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை, ஆகையால் அவர்கள் இருதயத்தின் கடினத்துக்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். விட்டுட்டார். எஸ் சொல்லி என்ன விட்டுருவார்னா வேண்டாம் பாந்த எஸ். இவன் புறப்பட்டு போனது ஆண்டவர் வந்துச்சு கோபம். ஹல்லேலூயா. இப்ப அவன் கழுதை மேல சேனங்கட்டி மோவாபின் பிரபுக்களோட கூட போனான். அவன் போகிறதுனாலே தேவனுடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான்.
23 கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்து கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிட்டு. இப்ப எது வழி தவறுது? இனி நல்ல கவனிங்க, 10 நிமிஷம் தான் இருக்கு, நேரம் போகுது. இந்த பகுதியை சொல்லிட்டு அடுத்த 2 வார்த்தை டச் பண்ணி நான் முடிக்கிறேன், நீங்க கவனிக்கணும். ஆமென். ஒருத்தன் ஓனர் ட்ராக் மாறினதும் கூட இருக்கிறது ட்ராக் மாறுது. தேவனோடு உறவில் இருக்கிற ஒருத்தங்க ட்ராக் மாறிட்டாங்கன்னா அவங்கள சார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் ட்ராக் மாறிடுவாங்க. இந்த கழுதை ட்ராக் மாறினதும் கழுதையை வழியில் திருப்ப பிலேயாம் அதை அடித்தான். அதாவது ஆண்டவர் அவனுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறாரு அவன் லைஃபை வச்சு. உனக்கு கீழே இருக்கிற ஒண்ணு ட்ராக் மாறிச்சுன்னா உன் மனசு என்ன சொல்லணும்? இதை எப்படியாவது எங்க கொண்டு வரணும்? வழிக்கு கொண்டு வரணும். இவனை எப்படியாவது வழிக்கு கொண்டு வரணும். அவன் அடிக்கிறான். கர்த்தருடைய தூதனானவர் திரும்ப எங்க நிக்கிறார்னா திராட்சை தோட்டங்கள் பாதையில நிக்கிறார். 2 பக்கமும் சுவர். அவர் நிக்கிறார். இந்த கழுதை பட்டயத்துக்கு பயந்து இவனை சுவரோட சேர்த்து நெருக்கிட்டு. இப்படிதான் நான் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு சகோதரன் அவர் சொன்னார், இந்த சிலிண்டர் ஒரு சிலிண்டரை வச்சிருக்கிறார், இதை வீட்டுக்கு கொண்டு போனோம், நீ பின்னாடி பைக்கில் வச்சிட்டு இருந்திருக்கானார். நானும் பின்னாடி வச்சிட்டு இருந்தேன். அவருக்கு வீடு 2 பக்கம் இதே போல செவர். இது சொன்னது ஞாபகம் வந்துட்டு அவர் சொன்ன அப்படியே இருந்துக்கு நான் சென்டர்ல போவேனார். அதே போல போனார். இறங்கி பார்த்தா என் முட்டெல்லாம் கிழிஞ்சிருக்கு. ஏன்னா அவரை செவரோட உரைச்சிட்டு, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் எங்க தான் போறாரு? சென்டர்ல. அங்கே பார்த்தாரு, பின்னாடி ஒரு ஆள் சிலிண்டரை வச்சிட்டு இருக்கிறது. அப்படியே இறங்கி பார்க்கும்போது இப்படி அவரை பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு சைடு முட்டெல்லாம் கிழிஞ்சு. அதே போலதான் இங்கே அந்த கழுதை அப்படி பாக்குறது. ஐயோ, அப்படி இப்போ எஜமான காப்பாற்றணுங்கிறத விட தான் வெட்டு பெற்ற கூடாதுங்கிறது அது ட்ராக் மாறிச்சு பாருங்க. முட்டெல்லாம் உரசுது. இவனுக்கு கோபம் தாங்காம திரும்ப அடிக்கிறான். அடுத்த ட்ராக்ல போன ஒரு இடுக்கமான பாதையில நிக்கிறார். தூதன் பட்டயத்தை உருவிட்டு இந்த இடத்துல கழுதை படுத்ததும் இவன் பயங்கர கோபம் உண்டவனாகி 27 இருக்கிறது. நல்ல கவனிங்க. அப்படி கோபம் வருது. கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்க. இதே போல ஆண்டவருக்கு நம்ம மேல அப்படி அடிக்கும் போது கழுதையின் வாயை கர்த்தர் திறந்தார் இருக்கு. அது பிழையாம பார்த்து கேக்குது, என்ன எதுக்கு 3 வாட்டி அடிக்கிறீங்க? உடனே பிழையாம ஒரு வேர்டு சொல்றான், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறாய். அத்தனை பேரும் கர்த்தரை பரியாசம் பண்ணுகிறார்கள். வேதம் சொல்கிறது, தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டார். நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய் சொல்லிட்டு அடுத்த ஒரு வேர்டு அடிக்கிறான் பாருங்க. என் கையில மட்டும் ஒரு பட்டயம் இருந்திருந்தா இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் அப்படி சொல்லும் போது அந்த ட்ராக்ல யாரு பட்டயத்தோட நிக்கிறான்? தூதன். அப்போ பிழையாமே, நான் நிக்கிற இடத்துல நீ என்ன பண்ணுவ? பிழையாமே, ஆண்டவரே நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? என் கையில மட்டும் இப்ப கத்தி இருந்துன்னா அந்த கழுதைய நான் என்ன செய்து போட்டிருப்பேன்? கொண்டு போட்டிருப்பேன். பிழையாமே, இதுதான் நீ ட்ராக் மாறும்போது என் கையில பட்டயம் இருக்கு, ஆனாலும் நான் உன்னை வெட்டாம நான் வெயிட் பண்றேன் பாரு. இதுதான் நான் மனிதன் அல்ல, நான் தேவனா இருக்கிறேன். பிழையாமே, இத்தனை நாள் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்த கழுதை ட்ராக் மாறினதும் 3 வாட்டி மாறினதும் நீ அதை கொல்லணும்னு நினைக்கிற பாரு. அப்படி நான் நினைச்சிருந்தா உன்னை வெட்டி போட எவ்வளவு நேரம் தான் ஆகும்? நான் உருவின பட்டயத்தோடு நின்னாலும் என் இறக்கம் அதை செய்ய விட மாட்டேங்குது. அப்ப கழுதை சொல்லுது, கழுதை என்னை கண்டு இந்த 3 தரம் எனக்கு விலகிட்டு. ஆமே, நீ அந்த வசனத்தை பாரு. கழுதை பிழையாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல், நீ என்னை கை கொண்ட காலம் இந்நாள் வரைக்கும்
இந்த வேட நல்ல கவனிக்கணும். இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை ஆ, நான் அல்லவா? ஆ. இப்படி உமக்கு எப்போதாகிலும் இதே மாதிரி நான் என்னைக்காவது ட்ராக் மாறி இருக்கிறானா? நல்லா தானே இருந்தேன். எஸ், ஏன் ட்ராக் மாறல? ஏன்னா நீங்க நல்லா இருந்தீங்க. எங்க நல்லா இருந்த பிள்ளைங்க தானாங்க திடீர்னு வழி விலகுறாங்க. நல்லா இருந்தவங்க தானாங்க சின்ன வயசுல இருந்தே பிரச்சனை பண்றவங்க இருப்பாங்க. நான் அவங்கள சொல்ல, சிலர்லாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க. 10th வரை நல்லா இருக்கிறவங்க ஸ்கூல் படிக்கும்போது நல்லா இருப்பாங்க. இப்படி ஒரு நல்ல பிள்ளைய பார்க்கவே முடியாது. இந்த கழுதை அப்படிதான் கேட்குது. இதுவரை நான் நல்லா தானே இருந்தேன். இதுக்கு முன்னாடி நான் என்னைக்காவது இன்னைக்கு பண்ணது மாதிரி பண்ணியிருக்கிறேனா? இல்லை. என்னை ஏன் படிக்கிறீங்க? இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். ஆண்டவர் சொல்றார், அவன் பார்க்கும்போது உருவின பட்டயத்தோட இப்பதான் பார்க்கிறான். நானா இருந்தா வெட்டி இருப்பேன், நீங்களா இருந்ததுனால நான் உயிரோடு இருக்கிறேன். நானா இருந்திருந்தான். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் இடர்னா மன்னிக்க மாட்டார். இடர்னதை உணர்ந்து திரும்புறான் தெரியுமா? அந்த பாட்டை சரியா புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம எத்தனை முறை இடர்னாலும் அவரு அப்படி கிடையாது. ஒருத்தன் இடறி திரும்புறான் தெரியுமா? தப்பு பண்ணிட்டேன். ஆண்டவர் சொல்ற அடுத்த வசனத்தை 32 பாருங்க. நீ உன் கழுதை இதோட 3 தரம் அடித்தது என்ன? உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதுனாலே. அது ட்ராக் மாறலப்பா, ஒன் ட்ராக் எனக்கு சரியில்லை. ஒரு தேவனோடு உறவுல இருக்கிற ஒருத்தங்க ட்ராக் மாறிட்டாங்கன்னா அவங்கள சார்ந்தவங்க எங்க இடறுவாங்கன்னு தெரியாது. அப்போ கேட்கலாம், அப்போ தேவனோடு உறவில் இருக்கிற தலைமுறை ட்ராக் மாறாதா? ட்ராக் மாறும். அப்படி மாறினாலும் கர்த்தர் சொன்னார், நீ பூமியின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் நான் உன்னை தூக்கி எடுத்துட்டு வருவேன். ஏன்னா நீ என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததி. ஹல்லேலூயா. தேவனோடு உறவில் இருக்கிற சந்ததி ட்ராக் மாறினாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். எங்க இருந்தாலும் தூக்கி எடுத்துட்டு வருவார். ஆனா தேவனோடு உறவை விட்ட தலைமுறை ட்ராக் மாறிட்டுனா சரி பண்ண வேண்டியது தலைமுறையின் பாதை அல்ல, நம்முடைய பாதை. தாவீது அந்தரங்கத்தில் பண்ணின பாவம் அப்சலோம் எல்லாரும் கண்ணுக்கு முன்னாடி பண்ணினான். என்ன நீங்க வீட்டுல பைபிள் போய் படிச்சுக்கோங்க. 4 சுவருக்குள்ள பண்ண பாவம் யாருக்கும் தெரியாதுன்னு வச்ச பாவம். தலைமுறை, அந்த தலைமுறை இழந்துட்டு எப்படி துடிச்சான் தெரியுமா தாவீது? மகனே, என் மகனே அப்சலோமே, உனக்கு பதில் நான் மரித்தேனானால் நலமாயிருக்குமே. அவ்வளவு வலி, அவ்வளவு வேதனை. ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை நான் எங்க கரெக்ட் பண்ணணும் ஆண்டவரே? சிலர் பாருங்க ஆண்டவரோடு நல்லா இருப்பாங்க. ஆனா யாக்கோபு பாருங்க, யாக்கோபு தந்திரம், ஆண்டவர்கிட்டே தந்திரத்தை காட்டிட்டு போயிட்டார். ஆனா ஆண்டவர் சொல்றார், என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததி, பூமியின் கடையாந்திரம் அவர் கண்டுபிடித்தேன்னு சொல்றாரு யாக்கோபு. ஈசாக்கெல்லாம் கண்டுபிடிக்க அவசியம் இல்லை. ஈசாக்கே வந்துட்டார், பலிபீடத்துல வாலண்டியரா அர்ப்பணிச்சிட்டார். ஆனா அந்த பேர பையன் இருக்கான் பாருங்க யாக்கோபு, நம்ம ஆளு, கண்டுபிடித்தேன். ஊளை இடுதல் உள்ள பாழான நிலத்துல கண்டுபிடித்து ஒரு பிடி பிடிச்சாரு. அப்படி தூக்கும் போது சொல்றாரு, நான் உன்னை வெறுக்கல. ஏன்? என் ஃப்ரெண்டோட பையன், என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததி, என் கரம் ஒன்ன தாக்கும். ஏன்னா உடன்படிக்கை அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓ, தலைமுறைக்கு நம்ம ஆபிரகாமா இருக்க போறோமா இல்ல பிலேயாமா இருக்க போறோமா? ஆமே. ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? நம்மளை சரி பண்ணாம நம்ம தலைமுறையை சரி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். நாம மாற்ற மாட்டோம். ஒரு 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 தகப்பனார் வந்து சொன்னார் என்கிட்ட, பாஸ்டர் என் பையன் குடிக்க ஆரம்பிச்சுட்டான் பாஸ்டர். நான் சொன்னேன், தள்ளி நில்லுங்க. என்ன புரியுதா?
ஏன்னா அவர் உள்ள லிட்டரா வச்சிருக்கிறார். பாஸ்டர்னு வாயை திறந்தாரு பாருங்க, என் கண்ணெல்லாம் மேல போயிட்டு, பாஸ்டர் என் பையன் குடிக்கிறது நம்ம சரியாகாம நம்ம தலைமுறையை கரெக்ட் பண்ண பார்த்துட்டு இருக்கிறோம். விளையாமே உன் வழி எனக்கு மாறுபாடா இருந்து. கழுத பிரச்சனை கிடையாது. அந்த கழுத நேத்து ஒரு நல்லா தானே இருந்துச்சு. ஏன் நீ நேத்து நல்லா தானே இருந்த? ஆண்டவருடைய கரம் நோவா கட்டின பேழைக்குள்ள மொத்த குடும்பம் எப்படிங்க வந்துச்சு? ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்துச்சுன்னு வைங்களேன், சத்துருக்களை கூட சமாதானமாகும்படி செய்வா. குடும்பத்தை கொண்டு வர மாட்டாரா? எங்க கரெக்ட் பண்ணணும்? அப்பா கை எனக்கு ஃபேவரா இருந்துட்டுனா, நாளைக்கு நான் இல்லைன்னாலும் என் தலைமுறை ஒருவேளை தூரமா இருந்தாலும் கர்த்தர் தூக்கி கொண்டு வந்து நிறுத்துவார். நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளை உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும், அடுத்து உன் சந்ததியின் வாயிலிருந்தும். இந்த வழி மாறக்கூடாது. அது எங்க அடிக்கும் தெரியாது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அடுத்த 2 பாய் நீங்க வீட்டுல போய் முதல் சர்வீஸை போட்டு கேளுங்க. விரும்புறவங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. எப்பவுமே அதாவது நேத்து நோ சொல்லிட்டார்ல, ஒரு காரியத்துக்கு ஆண்டவர் நோ சொல்லிட்டார்னா விட்டுருங்க. நமக்கு என்ன தெரியுமா? ஆண்டவரே போலாமா, நீ அவர்களோடு போக வேண்டான்னு வரும். அடுத்து நம்ம மூடி திறப்போம். எதுக்கு தெரியுமா? என் சமூகம் உனக்கு. நமக்கு தெரியாது எங்க இருக்கு. அதனால மேக்சிமம் யாத்திராகமும் வராது. வர நமக்கு சில வசனம் நம்ம இல்லைன்னா நீங்க ஒருவேளை இப்படி திறந்து படிக்கிற ஆளா இருந்தா முதல் திறக்கிறதுலே வந்திருக்கணும். நமக்கு தெரியும் வந்தோன்னு ஆண்டவர் 3வது திறக்கும் போது வரும். மேக்சிமம் 2வது 3ல இருந்து 5க்குள்ள வந்துடும் நீங்க எதிர்பார்த்த ஆன்சர். ஆமே. சில பாக்குறாங்க என்ன தீர்க்க தரிசனம், நான் என்னதான் சொல்லிட்டு இருக்கிறேன். மேக்சிமம் 5க்குள்ள வந்துடும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படிதான் ஒருத்தங்க திருமணத்துக்கு வாழ்த்து எழுதி அனுப்புனாங்க. 1 யோவான் 4 இருந்து ஒரு வசனத்தை எழுதி அனுப்பணும். 1 யோவான் 4வது அதிகாரம் எடுக்க வேண்டாம், 18 எழுதி அனுப்பணும். அதுக்கு பதில் 1 யோவான்ல அந்த 1 யோவான் 4:18 திருமண வாழ்த்து. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அப்போ இந்த அன்பு பூரணமா இருக்கட்டும் சொல்லி விஷ் பண்ணி அனுப்பணும். போட்டதுல இந்த ஃப்ரெண்ட்ல இருக்கிற ஒன்றை போட விட்டாங்க. யோவான் 4:18 அதுல போட்டிருக்கு, உனக்கு 4 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவன உனக்கு புருஷன் அல்ல. ஒரு பெரிய பிரச்சனை உண்டாயிட்டு. இது எங்க அப்பா சொன்ன சம்பவம் ஒரு குடும்ப மீட்டிங்ல. அதனால இப்படி கண்ணை மூடி ஏதோ ஒன்று எடுத்து குத்தி எடுத்து ஆண்டவர் வாக்கு தந்தார். நோ சொல்லிட்டாரா? இந்த உறவுல இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அவர் எஸ் சொல்றாரா நோ சொல்றாரு. இப்ப 2வது எஸ் சொல்லும் போது இவன் வெயிட் பண்ணணும். ஆண்டவரே, யாக்கோபு பாருங்க, ஆண்டவர் சொல்ல யோசேப்பு ரதங்கள் எல்லாம் அனுப்புறார். அனுப்புனதும் பேர் சபாக்கு போறார் யாக்கோபு. ஏன்னா பெர்மிஷன் வேணும். அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறார். ஆண்டவர் சொல்ற நீ போ அப்படின்னு. போக மாட்டேங்கிறான். நீ போ அப்படிங்கிற. சில போன்னு சொல்றாரு தெரியுமா, அதுல பிரச்சனை இருக்கு. யாக்கோபு அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சொல்றாரு நானும் வரேன் அப்படின்னு. உடனே போறான். இப்படிதான் ஆண்டவரே நான் போறது மேட்டர் இல்லை, உங்க மனம் என் கூட வருதாப்பா, உங்க ஆவி. அந்த ஆவி ஜெபிக்கிறார். உங்களுடைய நல்ல ஆவி என்ன செமையான வழி. நீங்க மனப்பூர்வமா சொல்லாத எஸ் எனக்கு வேண்டாம். எழுந்திருக்கலாமா? உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே உங்க கை ஒரு நாளும் எனக்கு எதிரா மாறிடக்கூடாது, எனக்கு அகென்ஸ்டா மாறிடக்கூடாது. நீங்க ஒரு எஸ் எனக்கு சொல்றதுனால உங்க கை என்னை விட்டு எடுபடணும். அது வேண்டாம், அது வேண்டாம். நானும் இடறி
என்னை சார்ந்தவங்களை இடர பண்ணுகிற ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம். நேர்வழியாய் நடத்தும், நேர்வழியாய் நடத்தும். உடைய நல்ல ஆவி எங்களை செவையான வழியில் நடத்துவாராக. இரக்கமுள்ள தேவனே நன்றி. உங்க சமூகத்தில் கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்து எங்களோடு பேசினீர். நீர் உங்க கைகள் ஸ்தாபித்த ஸ்தானத்தில் எங்களை கொண்டு நாட்டுகிற தேவன். உங்க கை எப்பொழுது எங்களுக்கு அனுகூலமா இருக்கும். ஆண்டவரே, உங்க கையை விட்டு விலகி போகிற எதுவும் வேண்டாம்பா. பிழையாம் தாழ விழுந்த போது அவன் கண்ணை திறந்து அவனை உணர்வுள்ளவனாய் மாற்றினீரே, அப்படி எங்களை மாற்றுங்கப்பா. ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும் இந்த வார்த்தைகள் இந்த பிள்ளைகளோடு பேசி கொண்டிருப்பதாக. 100 பலன் கொடுக்க கிருபை செய்வீராக. இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் காத்துக்கொள்ளும். கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு குறை இல்லாம நடத்தும். மகிமை, கனம், ஸ்தோத்திரங்கள் உமக்கே செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.